யார் இந்த பாம்பாட்டி சித்தர் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் மருதமலையில் ஒரு பழங்குடியின மக்களில் பிறந்த ஒருத்தர். பாம்புகளை வசப்படுத்துறதுலையும் அதை பிடிக்கிறதுலையும் மிகச்சிறந்த வல்லவர் அப்படின்னு. ஆனால் நம்ம வரலாற்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை இவர்கிட்ட ஒரு சில சித்த மருத்துவர்கள், நீ எங்களுக்காக நவரத்ன நாகம் அப்படிங்கிற யாரையுமே கடிக்காத அந்த ஒரு பாம்பை பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க இதுக்கு முன்னாடி மருதமலைக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க சரின்னு இவரும் பாம்பை தேடி காட்டுக்குள்ள தெரியும் போது தான் தெரியாம சட்டை முனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சித்தரோட தவத்தை கழிச்சிருவாரு. அப்ப அந்த முனிவர் இவரை பார்த்து, நீ எதை தேட வேண்டுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நீ உனக்குள்ள இருக்கிற பாம்பை வசப்படுத்த கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் முதல் தடவையா பாம்பாட்டி சித்தர் மனித உடம்புக்குள்ள இருக்கிற குண்டலினி அப்படிங்கிற ஒரு மனப்பாம்பை தியானத்தின் மூலமா கட்டுப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த முனிவரா மாறி இருக்காரு. இப்படிப்பட்ட ஒன்றை பத்தி நம்ம புராண இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் 18 சித்தர்கள்ல ஒருத்தர் அப்படின்னும், இவரோட கைப்பிடியில இருந்தும் கண் பார்வையில இருந்தும் எந்த ஒரு பாம்புமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.